சொல்லு அண்ணாமலை. எங்க மாமா இருக்கீங்க? கடைக்கு தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் அண்ணாமலை. எங்க பிரேக் டவுன் ஆகி நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் லக்ஸ் கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ண ஆள் அனுப்ப சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அண்ணாமலை, நீ எதுக்கு கால் பண்ண? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வர வர நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லையோன்னு அக்கா ஃபீல் பண்றாங்க. நான் என்ன பண்ண? லக்ஷ்மி வந்ததுல இருந்து உங்க நடவடிக்கை எல்லாம் மாறுதோன்னு தோணுது. லீலாக்கா வருத்தப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கிறது சரியில்லை மாமா. என்னைக்கும் பழைய மாதிரி லீலாக்கா கூட இருக்கணும். லீலாக்கா தான் உங்க மனைவி, இதுதான் உங்க குடும்பம். நீங்க எங்க எல்லாருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இரு அண்ணாமலை, நான் தான் எந்த தப்பு பண்ணலையே. திடீர்னு லீலா ஏன் இப்படி நினைக்கணும்? அண்ணாமலை, எனக்கு ஒண்ணும் புரியல. மாமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்க ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டா அவங்க சின்ன சின்ன அசைவ கூட கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல சின்னதா ஒரு விஷயம் மாறினா கூட உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க மேல அக்கா எவ்வளவு பாசமா இருக்காங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க ஏதோ தப்பா நடந்துக்க போய்தான் அவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. இந்த சந்தேகத்தை வளர விடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை, நான் எப்பவும் போலதான் லீலா மேல பாசமா இருக்கேன். இப்ப நான் என்ன மாறிட்டேன்னு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு மேலயும் சுத்தி வளைக்க நான் விரும்பல மாமா. இன்னைக்கு அக்காவோட பிறந்த நாள். நீங்க விஷ் பண்ணுவீங்கன்னு அக்கா ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நீங்க எதையுமே ஞாபகம் வச்சுக்காம ஆபீஸ் கிளம்பி போனீங்கன்னா என்னன்னு நினைக்கிறது? இன்னைக்குதான் லீலாவோட பிறந்த நாள்ல, எப்படி மறந்த? இத்தனை வருஷத்துல நீங்க ஒரு பிறந்த நாளையும் மிஸ் பண்ணதே இல்ல. ஆனா இன்னைக்கு ஞாபகத்திலே இல்லங்கறீங்க. அதனாலதான் அக்காவுக்கு சந்தேகம் வருது. இப்ப புரியுதா மாமா நான் ஏன் இப்படி பேசுறேன்னு? புரியுதா நம்மள? ஆனா ஒரு விஷயம், இதுக்கும் லட்சுமிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் வேற ஏதோ நினைப்புல இருந்துட்டேன். சொன்னதுக்கு தேங்க்ஸ் அண்ணாமலை, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. சரிங்க மாமா. லீலா பட்டே எப்படி மறந்தோம்? அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல.